வெல்கம் டு தியாஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நெய் விட்டுக்கோங்க. 4லேருந்து 5 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 5 ஸ்பூன் நெய் விட்டதுக்கு அப்புறம் நல்லா நெய் காஞ்சதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பை ஆட் பண்ணணும். முந்திரி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா அது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரை நல்லா சாட்டே பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இப்போது நல்ல ப்ரௌன் ஆகிட்டே இருக்குது. நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகணும். நல்ல ப்ரௌன் ஆனோடனே தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஏன்னா லாஸ்ட்டு ஆட் பண்ணணும். இப்போது நான் இந்த பவுலில் 3 பவுல் அளவுக்கு பீட்ரூட் சேர்க்க போகிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 பவுல் அளவுக்கு பீட்ரூட் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதே பவுல் அளவு தான் நான் கணக்கு எடுத்துக்கிட்டேன். இது 2வது பவுல். இதில் 3 பவுல் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன் அப்படின்னா இதில் 2 பவுல் அளவுக்கு மில்க் எடுத்துக்கணும். அதில் 1 பவுல் அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும். அதாவது ரேஷியோ கணக்கில் 3:2:1 அப்படின்ற கணக்கில் நம்ம எடுத்துக்கிறோம். பீட்ரூட் பார்த்திங்க அப்படின்னா அது நிறையா ஹீமோக்ளோபின் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். பீட்ரூட் சாப்பிட்டோன்னா குழந்தைங்க பீட்ரூட் அவ்வளோவா விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி அல்வா மாதிரி கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் சாப்பிட்றதில்ல. சப்போஸ் நம்ம காயாக ஃப்ரை பண்ணாலும் சாப்பிட மாட்டாங்க சில குழந்தைங்க. ஸோ இது இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வந்த பின்ன நல்லா அது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் அதே பவுலில் 2 பவுல் அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன். 1 பவுல் ஊற்றிருக்கேன், அடுத்து இன்னொரு பவுல் ஊற்றிட்டுருக்கேன். ஸோ இந்த மில்கில் வந்துட்டு இந்த பீட்ரூட் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரையும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஆல்ரெடி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கியிருக்கோம் இல்லையா? இப்போ அடுத்து பால்லே நல்லா வேகணும். முங்குற அளவுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா வதங்கி வரும். ஸோ அந்த பால்லே ஊறி வரப்போ நல்லா ஜூஸியாக நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பால் ஆட் பண்ணுறோம். ஏன்னா அந்த சில பேர் பால் ஆட் பண்ண மாட்டாங்க. விருப்பம் இருந்தால் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பால் ஆட் பண்ணி செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ அதுக்காக பால் ஆட் பண்ணுறோம். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது. வெந்துருச்சு, நல்லா பீட்ரூட் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்மாஷி ஆகிற மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா அந்த பால் வந்து நல்லா வற்றி வரணும். அப்படி நல்லா வற்றிட்டு அந்த அல்வா பதத்துக்கு வரணும். இப்போ நான் வந்துட்டு 1 பவுல் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சுகர் நீங்கள் ஏற்ற அளவுக்கு போட்டுக்கலாம். எனக்கு இந்த 1 பவுல் அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் 1 பவுல் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக வர ஆரம்பிக்கும். ஸோ தண்ணியாக வர்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பயப்படாதீங்க. ஸோ தண்ணியாக தான் வரும். அதுக்கப்புறம் அது நல்லா அந்த சுகர் எசன்ஸ்லேயே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா ஒரு கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்துடும். நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. இது வந்து சிம்லே நீங்கள் வச்சு வேக வைக்கணும். ஏன்னா சிம்லே வச்சு நம்ம வேக வைக்கிறப்போ அது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சில பேர் வந்து என்ன ஹையில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுறப்போ சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறப்போ அது வந்துட்டு நல்லா வராது. நல்லா இந்த மாதிரி வரும். அப்புறம் நல்லா கொதித்து மேலே நிறையா எழும்பி வரும். பயப்பட வேண்டாம், கொஞ்சம் சிம்மர்லேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க அடிக்கடி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தோன்னா அந்த நெய், பால், பீட்ரூட் எல்லாம் சேர்ந்து ஒரு செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்க்குறப்போ என்னென்னா பீட்ரூட் அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா அவங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் சாப்பிடலாம். இப்போது இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். பீட்ரூட் அல்வா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.